இன்றைக்கி நம்ம ஆம்ஸ்டர் கேஜ் எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஆசா பிளேடை ஹீட் பண்ணி கார்னரில் ஓட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா சென்டரில் இருக்க பிளாஸ்டிக்கை ஃபுல்லாகவே அறுத்து எடுத்துடணும். அறுத்து எடுத்ததுக்கப்புறம் அறுத்த அளவுக்கு பச்சை கலர் வளையையும் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் திருப்புளியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 4 கார்னர்லேயும் 4 ஹோல்ஸ் போட்டுட்டு அப்புறம் நெட்டு, போல்டு, வாஷர் 3மே வாங்கிட்டு அந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துல வளைய வச்சு வாஷரையும் நெட்டையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வலை மேலே ரிமூவ் ஆகுது. டைட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி போல்டு போட்டுருங்க. 4 கார்னர்லையும் 4 போல்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்கன்னா வலை ஃபுல்லாக ரிமூவ் ஆகாமல் நல்லா ஸ்டிஃபாகி நல்லா அழகாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் கேஜ் ரெடி ஆயிரும். இது பார்க்க தான் ஈஸியாக இருக்குது, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த ஆம்ஸ்டர் கேஜ் பிடிச்சிருக்கோ மறந்துடாமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்மள்ட்ட ஆம்ஸ்டர் கேஜ் எப்பொழுதுமே அவைலபிளாக இருக்கும். யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப் நம்பர் நம்ம முன்னாடி உள்ள வீடியோலலாம் இருக்குது, அதை நம்ம மறந்துடாமல் டிஎம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நம்ம கேஜ் தருவோம் கம்பல்சரி.